நம்ம தமிழ்நாட்டில் 1300 ஆண்டு பழமையான ஒரு சிவன் ஆலயம், அதுவும் நம்ம காஞ்சிபுரத்துல இருந்து 2 கிலோமீட்டர் நீர்ல தான் இந்த கைலாசநாதர் கோவில் இருக்கு. ராஜராஜ சோழனே இந்த கோவிலை பார்த்து தான் தஞ்சை பெரிய கோவிலை கட்டியிருக்காங்கன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? ஃபர்ஸ்ட் பல்லவர்கள் வந்து குடைவரை கோயில் தான் உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கல்லுல வந்து ஒரு சிலையை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இது மாதிரி கட்டுமான ஒரு தொழிலை வந்து உருவாக்கி இது மாதிரி ஒரு கட்டிடக்கலையை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்துற மாதிரி ஒரு மன்னன் ராஜசிம்மன் பல்லவன் அந்த காலத்துல வந்து கட்டியிருக்காரு. அதுவும் 7ஆம் நூற்றாண்டுல வந்து தன் மனைவியும் மகனையும் இந்த கட்டிடக்கலையில வந்து ஈடுபடுத்தி மிகப்பெரிய ஒரு கைலாசநாதர் கோயிலை வந்து உருவாக்கியிருக்காரு. இந்த கோவிலில் கட்டியிருக்கிற கல் வந்து பிண்டிக்கல்னு சொல்லுவாங்க. அதுவும் ஆற்றங்கரை கடல்ல இருந்து எடுத்துட்டு வந்து இது மாதிரி ஒரு கோயிலை வந்து உருவாக்கியிருக்காங்க அந்த காலத்துல பல்லவர்கள். இந்த கைலாசநாதரோட மூலஸ்தானத்தில் இருக்கிற சிவலிங்கம் வந்து 16 பட்டை கொண்ட மிகப்பெரிய ஒரு சிவலிங்கத்தை உள்ளே நம்ம பார்க்க முடியும். இந்த கருவறை சுத்தியும் சின்ன சின்ன கோயில்களும் மண்டபங்களும் இந்த கோவில் அமைச்சிருக்காங்க. நீங்க காஞ்சிபுரத்துக்கு போனா மிஸ் பண்ணாம பார்க்கக்கூடிய ஒரே கோவில்னா இந்த காஞ்சிபுரம் கைலாசநாதரோட கோயில்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓம் நமச்சிவாயன் கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன்.